என் செல்ல பிள்ளையே, உனக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டு இருக்கிறது. அது குறிப்பிட்டுதான் ஒரு நபரால், என் பிள்ளை நீ உஷாராக இருக்க வேண்டிய நேரம், உனக்கு எச்சரிக்கை கொடுக்கத்தான் உன் அப்பன் இன்று வந்திருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, உனக்கு இது போன்ற ஆபத்தை உருவாக்க வந்து கொண்டு இருப்பவர் யார் என்று உன் அப்பன் நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். என் பிள்ளை அலட்சியமாக நினைத்து கொண்டு அப்பன் சொல்வது யார் என்று தெரியாமல் நீ அவரிடத்திலே சென்று சிக்கிக்கொள்ளாதே. என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் என்று தெரியாமல் நீ தவித்து நின்று கொண்டு இருக்கிறாய் அல்லவா? இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் இந்த ஒரு நபரால் உனக்கு பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் என்று தெரியாமல் நீ தவித்து நின்று கொண்டு இருக்கிறாய் அல்லவா? இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் இந்த ஒரு நபரால் உனக்கு பிரச்சனை வந்து கொண்டு இருக்கின்றது. அதனை உன் அப்பன் நான் கண்டு கொண்டேன். அவர் எங்கே தொலை தூரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். உனக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியவர் உனக்கு மிக நெருக்கமானவர், மிகவும் அருகில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். என் பிள்ளை, அந்த நேரத்தில் அந்த நபரை உன் அப்பன் இன்று அடையாளம் காட்டியவுடன் நீ உன் வாழ்க்கையில் உடனடியாக செய்ய வேண்டிய காரியம் ஒன்று மிச்சம் இருக்கும். அது என்னவென்று உன் அப்பன் உனக்கு சொல்லித் தருகிறேன். என் பிள்ளை, எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்த உனக்கு இதுவெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இவர்கள் எல்லாம் தூசி போல தட்டிவிட்டு செல்வதற்கு உனக்கு நேரமாகாது. ஆனாலும் நான் உனக்கு இவரை அடையாளம் காட்டி தருவது ஒரு காரணம் இருக்கிறது. நீ எப்பேற்பட்ட ஒரு மனிதரோடு இத்தனை காலம் பழக்கம் வைத்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நோக்கம் என்னவாக இத்தனை காலம் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன் அப்பன் இன்று அவர்களை அடையாளம் காட்டி தர வந்திருக்கிறேன். உன் அப்பன் முருகனுடைய வாக்கு சாதாரணமான வாக்கு கிடையாது என்று தெரிந்த உனக்கு நிச்சயமாக இன்று கிடைக்கின்ற இந்த செய்தி உன் வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை கொண்டு வர போகிறது என்று நீயும் காத்து கொண்டு காண போகிறாய். என் செல்லமே, இத்தனை நாளும் இவர்களை நம்பினேன், என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தாய் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பா சொல்லிவிட்ட பிறகு அதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளை, அப்பன் தருகின்ற இந்த வாக்கில் இருந்து நீ உன் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை பெற்று கொள்ள வேண்டும். அதாவது தீயதை ஒழித்து நல்லதை பெற்றது போல உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து கொண்டு இருந்த இந்த நபரை ஒழித்துவிட்டு உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்களை நீ சேர்த்து கொள்ள வேண்டும். பல நல்ல மனிதர்கள் உன்னை விட்டு விலகி சென்றதற்கு எந்த ஒருவர் காரணமாக இருக்கின்றார் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, ஆபத்து என்றால் எப்படிப்பட்ட ஆபத்து தெரியுமா? உன்னிடத்தில் பேசிக்கொண்டு நீ சொல்லுகின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் நீ சொன்னதை அவர்கள் இன்னொரு இடத்தில் சொல்லிக்கொண்டு சேர்த்து நீயே பேசியதாக மற்றவர்களிடத்தில் கதை கட்டி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும் பொழுது உன்னிடத்தில் ஓடி வந்து உதவி பெற்றவர்கள் உனக்கு கஷ்டம் என்று ஒன்று வரும் பொழுது எப்பொழுதும் இந்த கஷ்டத்தில் நீ தவிப்பாய் என்பதை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருப்பார்கள். எவ்வளவுதான் உதவி கேட்டாலும் செய்யக்கூடாது என்று நினைப்பவர்கள் அவர்களுக்கு தேவை என்றால் நீ வேண்டும். அதுவே உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இவர்களின் குணங்கள் எப்படிப்பட்ட குணம் என்பதை
இந்த அப்பன் என்னாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் உதவி செய்தவனுக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பது எந்த வகையில் அர்த்தம் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன். அது என்ன தெரியுமா? ஒருவன் நன்றாக இருக்கின்றான் என்றால் அடுத்தவர்களுக்கு உதவியினை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று இங்கு நீதியாகிவிட்டது. அதே நேரத்தில் அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஒன்று வந்தால் அவர்கள் யாரும் எதுவும் செய்து முன்வர மாட்டார்கள். அவர்களுக்கு நிலை என்னவாக இருந்தாலும் அதை இங்கு யாரும் கண்டுகொள்வதில்லை. நேற்று நன்றாக இன்று போல் இந்த மனிதர்களுக்கு நேர்மை இல்லை. அவர்களுக்கு ஏதோ போல் இவர்கள் அவர்களை பழிவாங்க நினைக்கின்றார்கள். கஷ்டத்தில் உதவி செய்தவர்களை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுக்கு சோதனை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் அருகில் வைப்பதை முதலில் பாவம் என்பது என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, இதுவெல்லாம் நடந்து முடிந்தது. எல்லாம் முடிந்தவுடன் நீ இனி உன் வாழ்க்கை என்ன நடக்கின்றது, எதனால் நடக்கின்றது, யாரால் என்பதனை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா கஷ்டத்தை பார்த்துவிட்டு உனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை என்று அப்பன் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளும், நீ அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளும் உனக்கு கொடுத்தது ஒவ்வொன்றுக்கும் மீண்டும் அதிலிருந்து எழுந்துவிட முடியாதபடிக்கு உனக்கு நடந்தியது. ஆனால் நீயும் அதிலிருந்து எல்லாம் திரும்பி மீண்டு எழுந்து வந்து என்னவெல்லாம் முயற்சி செய்ய வேண்டுமோ அவையெல்லாம் செய்து மீண்டு வந்து இந்த அப்பன் முன்னால் நின்று கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன் அப்பன் உன் வாழ்க்கையை எவ்வளவு தெளிவாக வளர்க்க நினைத்து விட்டேன். முயற்சிகளை நிறைந்த குழந்தைகளுக்கு எந்த நாளும் உன் அப்பன் துணையாக நின்று கொண்டு இருப்பேன் என்பதை உன் அப்பன் சொல்கிறேன். இந்த அப்பன் உன்னை அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தர வேண்டுமோ அதையெல்லாம் நான் எப்பொழுதுமே உனக்கு தந்து கொண்டுதான் இருப்பேன். உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்த்தி கொண்டு செல்லும் வரை உன் அப்பன் நான் ஒரு நாளும் ஓய்ந்துவிட மாட்டேன். இல்லையே, உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒருவர் யார் தெரியுமா? சொல்கின்ற அடையாளத்தை வைத்து நீ புரிந்து கொள் என் பிள்ளை. அது உன் வாழ்க்கையில் உன் இல்லத்திற்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு பெண். எல்லா விஷயங்களையும் உன் குடும்பத்தில் நடப்பதை எல்லாம் சரியாக தெரிந்து கொண்டு மற்றவர்களிடத்தில் சொல்லி அங்கே சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள். வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. ஆனால் நீயோ மன பாரத்தை இறக்க வேண்டும் என்று மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் குறைய வேண்டும் என்பதற்கு எல்லாவற்றையும் மற்றவர்களிடத்தில் சொல்லி விடுகின்றாய். அவர்களும் அதுதான் பொழுதுபோக்கு, எல்லோரிடத்திலும் அதை சொல்லிவிட்டு மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களோடு இன்னமும் 2 பேர் பேச வேண்டும் என்றால் இது போன்ற கதைகள் கொண்டு சேர்த்தால்தான் அவர்கள் இவற்றை சேர்த்து கொள்வார்கள். அதனால் அடுத்தவர்களிடத்தில் கதைகளை தங்களுக்கு வடிவமாக்கி கொண்டு அவர்களிடத்தில் கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேடிக்கையாக இருப்பது உன்னுடைய கதையாக இருக்கின்றது என்று என் பிள்ளை இது போன்ற தவறுகளை ஒரு நாளும் செய்யாது. அதே நேரத்தில் மற்றவர்கள் முன்னிலையில் இது போன்ற உன்னை அவமானப்படுத்துகின்றவர்களிடத்தில் பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களில் இருக்கக்கூடாது. இவர்களுக்கு எந்த அதிகாரத்தையும் நீ உன் வாழ்க்கையில் கொடுத்து விடக்கூடாது. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என்றால் அவர்களை இருக்க வேண்டிய இடத்தில் நீ
இருக்க வைக்க வேண்டும். என் குழந்தை, அப்பன் உனக்கு இன்று சொன்ன இந்த வாக்கில் இருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையில் மூன்றாவது ஒரு நபருடைய தலையீடு, அதாவது வாழ்க்கையில் நடக்கின்ற ரகசியங்களை மூன்றாவது ஒரு நபரிடம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டாய் என்றாலே உன் வாழ்க்கை ரகசியம் உடைந்து விட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எல்லா சூழ்நிலையிலும் இது போன்ற மனிதர்களிடத்தில் இருந்து நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். அப்பன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நல்ல ஒளி ஏற்றும் என்பதை, எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக உனக்கு நல்ல ஒளியை, இந்த அப்பன் நல்ல மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உனக்கு தருவேன். அப்பன் சொல்வதை கேட்டு அருகில் இருக்கின்ற இந்த பெண்மணியை சற்று கவனமாக ஆபத்தை நீ நெருங்க விட்டு விடாதே. என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.